காலப்போக்கில் நம்ம படிச்சிருக்கிறோம், கல்வி அறிவு வளர்ந்துருக்கு, நம்ம காதலிச்சா என்ன தப்பு, அவனும் படிச்சிருக்கான்ல, அவங்களும் படிச்சிருக்காங்கல்ல, அவனும் வருமானம் இருக்குது, அந்த பெண்ணுக்கும் வருமானம் இருக்குது, ஏன் அவங்களே ஒரு முடிவு எடுத்துக்கலாமே, அரசியலமைப்பு சட்டமே சொல்லுதில்ல, இத்தனை வயசு ஆன பெண்ணோ இத்தனை வயசு ஆன ஆணோ அவங்களுக்குள்ள மன ஒத்து வந்தா முடிச்சுக்கிடலாம் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிடலாம். ஆனா நீங்க தடுத்துருவீங்க. ஆனா ஒரு தாய் தகப்பனுக்கு, ஒரு பெற்ற தாய் தகப்பனுக்கு தான் பெத்த பெண் பிள்ளை ஒரு நல்லவனுக்கு கட்டி கொடுக்கணும், ஒரு நல்ல குடும்பத்துக்கு கட்டி கொடுத்து அந்த பெண்ணோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு தான் எந்த தாய் தகப்பனும் நினைப்பாங்க. நல்லவனுக்கா எந்த குடும்பத்துக்கு இல்ல, அதை தான் சொல்ல வரேன். அவங்களுக்கு தெரியும்ல அது எந்த குடும்பங்கிறது, அது அவங்க குடும்பம் சார்ந்து உள்ள. இதுதான் பிரச்சனை. நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு வேலை இதுல குடும்பம் சார்ந்து உள்ள பிரச்சனை. நீங்க இந்த கவினோட ஜாதிய ரீதியா சித்தரிச்சு தான் எல்லா ஊடகங்களையும் பேசப்படுது, பேசும் பொருளா ஆயிருக்கு. ஏன்னா கவினோட குடும்பத்துக்கும் சுர்ஜித்துங்கிற குடும்பத்துக்கும் அந்த சுபாஷினி கவினுங்கிற 2 பேரோட காதல் பிரச்சனை. இதை நீங்க கவினோட அப்படின்னா கவின் சார்ந்து இருக்கக்கூடிய சமூகத்தில் உள்ள ஒரு இளைஞன் வீட்டில் உள்ள ஒரு பெண்ணை செய்யும் போதோ, வீட்டில் உள்ள பெண்ணை ஆணை போதோ, அல்லது வகுப்பை சார்ந்து இருக்கக்கூடிய ஆணையோ பெண்ணையோ போது சொல்லி ஏன் சமூக ஊடகங்கள் மறுக்குது? இன்னைக்கு கவினோட நியாயம் அப்படின்னு சொல்லி தர்மம் நீதி வேணும்னு சொல்லக்கூடிய சமூக போராளிகள் எல்லாம் அன்னைக்கு ஏன் பேச மறுக்கிறாங்கிறது தான் என்னோட கேள்வியா வைக்கிறேன்.